பிக் பாஸின் இறுதி தருணம் அப்படின்னு சொல்லிட்டு 3 போட்டியாளர்கள் மேடைக்கு வந்தாங்கங்க. ஒன்று அர்ச்சனா, இன்னொன்று மணி, 3வது மாயா வந்திருந்தாங்க. இப்போ அவர்களிலிருந்து ஒருவர் வெளியேற வேண்டும் அப்படிங்கிற அந்த சூழல் வருது. அதுக்கு முன்னாடி கமல்ஜி வந்து பேச சொல்கிறாரு. எல்லாரும் சார் இது நீங்கள் வெற்றியாளரை அறிவிச்சிருங்க சார், அந்த மாதிரியான மனநிலையில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் இப்போ 3 பேர் இருக்கீங்க, 3 பேருக்கையும் நமக்கு கூட்டு போக முடியாது, ஒருவர் வந்து வெளியேறித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேரும் நிற்கிறாங்கங்க. கமல்ஜி சொல்கிறாரு, யாருக்கு ரெட் லைட் எரியுதோ அவங்க இந்த போட்டியிலிருந்து வெளியேறி விடுவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு படபடப்பு ஏற்படுது. கண்டஸ்டன்ஸ், எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லேயும் சில பேர் வந்து சும்மாலாம் சொல்கிறாங்க, மாயா பயப்படாத நெல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தான் நடக்கும் அப்படின்னு அந்த குடும்பத்தார் அனைவரும் 3 குடும்பத்தாருமே அங்கே உட்காந்துருக்குறாங்க, கரவொலி எழுப்புறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த லைட் அப்படியே போய் வரும்போது மாயாவுக்கு முன்னாடி அந்த ரெட் லைட் எரியுதுங்க. எந்த லைட்டு? ரெட் லைட் எரியுது. மாயா போட்டியிலிருந்து வெளியேறி விடுகிறார். அதனால் அதுக்கப்புறம் 2 பேர், அர்ச்சனா அண்டு மணி, அவங்க இருவரில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு தான் உங்களுக்கு தெரியும், அர்ச்சனா தான். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சீசன் தான் அதிகப்படியான டிஆர்பி, அதிகப்படியான வாக்குகள் பதிவானதுன்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, அந்த வின்னிங் மொமெண்ட், பயங்கரமான ஒரு வின்னிங் மொமெண்ட்டு. மாருதி சுசுக்கி, மாருதி காருக்கு ஏதோ ஒன்று இருக்குது, G2 ஃப்ளாட்ஸ்லாம் இருக்குது, பார்ப்போம். அதை விட 50 லட்சம் பரிசு இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன? கோப்பை இருக்குது.